Hi friends, welcome to இந்த newspaper analysis in தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் பற்றியில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா வாட் ஆர் த கன்சர்ன்ஸ் ஓவர் தி எஃப்சிஆர் பில் அது மாதிரி எட்டிடியூட்ல இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா எஃப்சிஆர் 2010 கீ சேஞ்சஸ் என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் ரெகுலேஷன் அது மாதிரி பண்ணுறாங்க, அப்போசிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பில் அது மாதிரி வந்து இன்க்ளூசிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் FCRA பில் பேக்ரவுண்ட் அண்ட் MHA ரெகுலேஷன். FCR அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். FCRAனா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து என்னென்னா ஃபாரின் டொனேஷன் வந்து இந்தியாவில் வந்து என்ஜிஓஸ் ரிசீவ் பண்ணதில்லை, அது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1976 ஆக்ட் பண்ணாங்க. தென் வந்து 2010 வந்து இந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணி ரீப்ளேஸும் பண்ணியாச்சு. தென் 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் வந்து 2018 2020 அமெண்ட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. இதில் வந்து FCRA வந்து கிட்டத்தட்ட 16 என்ஜிஓஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு 22,000 கோடியும் வந்து ஆனுவலாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணுறாங்க ஃபாரின் டொனேஷனாக. ஓகேங்களா, இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் ஒரு டைம் பண்ணால் 5 வருஷம் வேலிட். ஓகேங்களா, தென் வந்து லேட்டராக வந்து ரினியூ பண்ணால் மட்டும்தான் ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ண முடியும். இது வந்து 2015 கிட்டத்தட்ட வந்து 18,000 ப்ளஸ் என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷனும் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக இல்லைன்னு அது மாதிரி. ஓகேங்களா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் வந்து இது மாதிரி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். FCRA வந்து ரெகுலேட் பண்ணுற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ். ஓகேங்களா, இதனால் வந்து என்னென்னா இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு ஆர்ம்ஸும் வந்து பண்ணக்கூடாது, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும். அதாவது வந்து ஒரு சில ஃபாரின் வந்து டொனேஷன் பண்ணுறாங்க, இந்தியா வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் ரிசர்ச் பண்ணுங்கள், இவங்க வந்து இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொமோட் பண்ணுங்கள், அது மாதிரி காசு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்களே, அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, MHA வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. NGO கேன் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃபார் சோசியல், எஜுகேஷனல், ரிலீஜியஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் பர்பஸ்க்காக ரிசீவ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. ஏப்ரல் 3 வரைக்கும் வந்து என்னென்னா 14,965 FCA வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபண்டை. ஓகே, தென் FCR பில் கீ சேஞ்சஸ் என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னென்னா டிசைன் அத்தாரிட்டி. நியூ டிசைன் அத்தாரிட்டி கேன் டேக் ஓவர், மேனேஜ் ஆர் டிஸ்போஸ் அசெட்ஸ் NGO whose FCRA is suspended or cancelled, has power to civil court, can order transfer, sale, asset or government other body. அதாவது டிசைனிங் அத்தாரிட்டின்னு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு சிவில் கோர்ட் 5 வந்து பவர் தந்துட்டு எல்லாமே ரெகுலேட் பண்ணுற மாதிரி, ஃபண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் சேஞ்ச் என்னென்னா கீ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது டெஃபினேஷன் வந்து பிராட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ட்ரஸ்டீஸ், பார்ட்னர்ஸ், கத்தே ஆஃப் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கவர்னிங் பாடி மெம்பர்ஸ், இது எல்லாமே இந்த ஆக்டில் கவர் பண்ணியிருக்காங்க. ஆல் லைபிள் ஃபார் FCRA அஃபென்சஸ் அன்லெஸ் தி கேன் ப்ரூவ் லேக் ஆஃப் நாலேஜ் ஆர் டியூ இன்டெலிஜென்ஸ். அவங்க யார் ஃபண்ட் ரிசீவ் பண்ணாலும் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி இவங்களும் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஸோ பனிஷ்மெண்ட் வாங்கிறது பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டைம் லைன்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜ் கேன் நீட் ப்ரியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பிஃபோர் இன்வெஸ்டிகேட்டிங் FCRA கம்ப்ளைண்ட்ஸ். தென் fixed timelines for receipt and utilization of foreign funds under the freer permission category. Maximum imprisonment of offense reduced from 5 years to 1 year. ஓகேங்களா, எதுனாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி தான் பண்ணணும், அது மாதிரி ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஃபென்ஸில் மாட்டினா 5 வருஷம் நினைப்பாங்க, இப்போ வந்து 1 இயர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வை த பில் இஸ் ஆப்போசிட், அது வந்து பார்க்கலாம். கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சிவில் சொசைட்டி வந்து இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க. அப்ஜெக்டிவ் டு கிளாஸ் கிவிங் சென்ட்ரல் ஸ்வீப்பிங் பவர்ஸ் டு டெனி ரினியூவல், கேன்சல் லைசன்ஸ், அசியூம் கண்ட்ரோல் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். Then Chief Minister of Tamil Nadu and Kerala also opposed the bill. Opposition faced that bill could misuse to assets and minority institutions like churches. சிம்பிளாக சொன்னால் நம்ம வந்து புதுசாக அத்தாரிட்டி, டிசைனிங் அத்தாரிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே கேன்சல் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய பவர் இருக்கிறதுனால எக்ஸிக்யூட்டிவ் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஃபண்ட் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றும், அது மாதிரி வந்து கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனில் மட்டும் நம்ம 2 ஸ்டேட்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரும் அது மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பில் வந்து மார்ச் 25 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து டிஸ்கஷன் அண்ட் பேசேஜ் அதுக்கு மேலே ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இது வேணாம் அது மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீச்சிங் அவுட் டு கிறிஸ்டின் கம்யூனிட்டி இன் கேரளா டு பில்ட் சப்போர்ட் பேஸ் லெஜிஸ்லேஷன் ரிமைன்ஸ் ஆக்டிவ். நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இது பண்ண தான் போகிறோம், கேரளா மக்களுக்கு போய் நாங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ரூலிங் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. தென் FCRA பில் கீ கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். கீ கான்செப்ட் ஃப்ரீயர் பர்மிஷன், one-time receipt of foreign funds for specific purpose, more restrictive than restrictions. Section 15 of 2010 Act provides for vesting powers of assets. New bill strengthens with its compliance program. Section 43 amendment பண்ணிருக்காங்க. அது வந்து State and Law Enforcement Agency needs central government approval for FCRA
இன்வெஸ்டிகேஷன். அதாவது சிம்பிளாக சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், மோர் சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஆச்சு. ஏதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சினாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஃபண்டிங் வந்து மோர் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனல் கன்சர்ன்ஸ் என்னென்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர்டிகல் 19(1)(c)யில் இருக்கா, இது மாதிரி மோர் கண்ட்ரோல் வரதுனால அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. தென் ஆர்டிகல் 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்கும், அதுவும் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபுல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் போக்கஸ் என்னென்னு கேட்பாங்கன்னா எஃப்சிஆர் 2010, அமெண்ட்மெண்ட் பில் 2026, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீயர் பர்மிஷன்ஸ், இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த டாபிக்ல ஒன்றா ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாமா? மீன்ஸ் கேன் சிவில் சொசைட்டி அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் present alternative model for public service delivery benefit the common citizens? Discuss the challenges of this alternative model. 2021 கேட்ட கொஸ்டின். செகண்ட், examine the critically recent changes in rules governing foreign funding of NGOs under the Foreign Contribution Regulation Act 1976. இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? Why does Trump want to pull out of NATO? அது வந்து நியூஸில் வந்துச்சு. இதில் வந்து நேட்டோ ஆக்ஷன், ட்ரம்ப்ஸ் கன்சர்ன்ஸ், யூஎஸ் ஃபண்டிங், எக்ஸிட் போஸ், குளோபல் இம்பேக்ட், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேட்டோனா என்ன தெரிஞ்சுக்கலாமா? நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து ஹோட்டன் ஃப்ரெஞ்ச் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து 1949 வந்து இது பண்ணிப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் என்ன, யூஎஸ் அண்ட் கனடா, 10 வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ். இது வந்து என்ன, சோவியன் த்ரெட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி. அதாவது ஓல்டு வார் முடிச்சோடனே 2 பிக் பவர்ஸ் இருந்தாங்க, ஒன்று யூஎஸ், தென் வந்து என்னென்னா சோவியத் யூனியன். சோவியத் யூனியன்றது ரஷ்யா அண்டு பார்டரிங் பண்ணிக்கிற நிறைய கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இப்போ தான் வந்து 1990s ஸ்பிளிட் ஆகிட்டு ரஷ்யா மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பிக் பவர் இருந்துச்சு. அது வந்து த்ரெட் ஆயிரும், அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக யூஎஸ் அண்டு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் உருவாக்குறது தான் இந்த நேட்டோ. ஓகே, கரண்ட்டாக வந்து 32 நேஷன்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்காம் ஷேப்பில் இருக்குது. இது வந்து என்னென்னா யூஎஸ் 4-star ஜெனரல் அட்மிரல் வந்து ஒரு ஹெட் மாதிரி லீட் பண்ணியிருப்பார். ஆர்டிகல் 5 என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஆர்ன் அகேன்ஸ்ட் அன் இன் வாட்டர் மெம்பர் அட்டாக் அகேன்ஸ்ட் ஆல் மெம்பர்ஸ். அதாவது 32 மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவோ சைனாவோ யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணாலும் அது வந்து 32 கண்ட்ரியும் அட்டாக் பண்ண மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணுவோம் அது மாதிரி மீனிங்கில். ஓகே, அதுதான் ஆர்டிகல் 5 சொல்லிப்பாங்க. ஓகேவா? ட்ரம்ப் ஏன் வந்து நேட்டோவில் ஆங்கிரியாக இருக்காருன்னா, நேட்டோ வந்து ரிவ்யூஸ் பண்ணிச்சு. யூஎஸ் வந்து என்னென்னா மிலிட்ரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் வேணும், ஈரான் வார் போயிட்டு இருக்குல்ல அது மாதிரி கேட்டாங்க. ஆனால் நேட்டோ வந்து இது பண்ணிட்டாங்க. ஸ்பெயின் அண்ட் இட்டாலி வந்து டேரெக்டாகவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, எது மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணலாம் அது மாதிரி. தென் ஃப்ரான்ஸ் வந்து ஃபோர் பிளைட் பர்மிஷனும் டெனி பண்ணிட்டாங்க. ஓவராலாக பார்த்தா இது வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ வந்து என்னென்னா நேட்டோ இஸ் ஜஸ்ட் அபவுட் அஸ் டிஃபெண்டிங் யூரோப் வைல் தே ஆர் டெனி அவர் பேசிக் ரைட்ஸ் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இருந்தால் தான் நேட்டோவே இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு மச் டஸ் தி யூஎஸ் ஃபண்ட் தி நேட்டோ? யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 62%, அதாவது 100 ரூபா இருக்குன்னா 62 ரூபா வந்து ஃபண்டிங் வந்து யூஎஸ் தான் தராங்க. தென் சிவில் பட்ஜெட்லேயும் 50% வந்து தராங்க. ஓவராலாக மேஜராக வந்து யூஎஸ் வந்து நேட்டோவுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் நம்பள மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது. அதுதான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி எதுனா யூஎஸ் தானே. ஸோ ஒரு அம்புலா மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நேட்டோவுக்கு யூஎஸ் தான் ஆக்ட் பண்ணிருக்கு. தென் 2025 ஆக் சமிட் நடச்சு. அதில் வந்து என்னென்னா டிஃபென்ஸ் வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறது அட்லீஸ்ட் 5% ஆஃப் ஜிடிபி ஆஃப் அந்த கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் 2035 நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யூரோப்பியன் அலைஸ் ஸ்டாண்ட் அது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். யூகே, ஜெர்மனி, கனடா ஈவன் க்ளோசஸ்ட் அலைஸ் ரிஃப்யூஸ் டு டேக் பார்ட் இன் ஈரான் ஆப்ரேஷன்ஸ். யூகே, ஜெர்மனி, கனடா எப்போயுமே யூஎஸ்க்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் வந்து இங்கே அது வந்து வேலையே இல்லாமல் ஒரு வார் மாதிரி போகிறதுனால அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணல. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் requested them to open Strait of Hormuz. The response should have been automatic per Trump அவங்க சொல்லியிருக்காங்க. யுக்ரைன் backed away from the NATO membership plans, but NATO forcefully closely support the யுக்ரைன் since 2020. அதாவது என்னென்னா யுக்ரைன் வந்து நாங்களும் நேட்டோவில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி சொன்ன உடனே ரஷ்யா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டுப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, மெம்பர்ஷிப் இல்லையா, டேரெக்டாக வந்து வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட்டுக்காக ஃபண்டு அது மாதிரி வந்து நிறையா வந்து நேட்டோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணுற போது இப்போ வந்து டேரெக்டாக இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே யூஎஸ் ஸ்டில் அவங்க இப்போ வந்து சப்போர்ட் பண்ணதுனால ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட், நேட்டோ பர்பஸ் கேன் யூஎஸ் எக்ஸிட். சரி, பர்பஸ் ஆஃப் நேட்டோ ஹிஸ்டாரிக்கல்னு எடுத்துக்கிட்டால் கோல்டு வார், a setup in counter Soviet threat, ironically never fought a single military operation during the Cold War. அதாவது ஸ்டார்டிங்னா சொன்னல சோவியத் அகேன்ஸ்டாக பண்ணது தான். ஆனால் சிங்கிள் வார்லேயும் இவங்க வந்து டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணல. 1990 வந்து ஒரு சில ஆப்ரேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்னென்னா பாலிஸ்டேட் கான்ஃப்ளன்ஸ், ஈராக் 19
2003, போஸ்னியா கான்ஃப்ளிக்ட் 1992, கோசோவோ 1999, ஆப்கானிஸ்தான் 2000. இந்த வார்லாம் இந்த ஈவெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆஃப்டர் சோவியத் கொலாப்ஸ் 12 ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன் ஜாயின்ட். பார்த்தீங்களா, ஆல்ரெடி சொன்னல, சோவியத்தில் ஸ்ப்ளிட் ஆகிட்டு நேட்டோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க 2002 உக்ரைன் அப்புறம் அட்டாக் அப்புறம். ஓகே. ஹவ் ஹார்ட் இஸ் இட் ஃபார் யூஎஸ் டு எக்ஸிட் நேட்டோ? எவ்வளோ வந்து ஆர்டர் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 13, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி மெம்பர் மஸ்ட் கிவ் 1 year நோட்டீஸ் டு ரினோவேஷன் டு யூஎஸ் கவர்மெண்ட். பாருங்களேன், மெம்பர்ஷிப்லேருந்து நம்ம வந்து வெளியே போனாலும் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணுமா இது. ஓகே. யூஎஸ் கவர்மெண்ட் மஸ்ட் தென் இன்ஃபார்ம் அதர் கண்ட்ரிஸ் மேக்கிங் அண்ட் அவகன் ப்ராசஸ். யூஎஸ் கவர்மெண்ட் தான் அது மாதிரி ஒருத்தர் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க, நம்ம அது மாதிரி பண்ணலாமா இல்லையான்னு மற்ற கண்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் யூஎஸ் கிட்ட தான் பவர் இருக்குது. தென் காங்கிரஸ் 2023 பாஸ் லா. இது வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி யூஎஸ்ல இருக்கிற பார்லிமெண்ட் ஒரு ஹவுஸ். அதில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் cannot சஸ்பெண்ட், டெர்மினேட் ஆர் withdraw ஃப்ரம் நேட்டோ வித்தவுட் செனட் ஆர் காங்கிரஸ் கன்சென்ட். ஓகேங்களா. பிரசிடென்ட் இருந்தாலும் சரி 2 ஹவுசஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நேட்டோலேருந்து வெளியே வரணும். அது மாதிரி யூஎஸ்லேயும் ஒரு லா வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க 2023. தென் ஆல்டர்னேட்டிவ், யூஎஸ் withdraws பர்சனல் ஃப்ரம் ஷேப், ஸ்கிப்ஸ் நேட்டோ மீட்டிங்ஸ் லைக் இந்தியா ஸ்கிப் த சார்க் மீட்டிங். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால யூஎஸ் இது மாதிரி வெளியே வரலன்னா, ஷேப்ன்றது வந்து மிலிட்ரி அலையன்ஸ் மாதிரி. ஓகேங்களா. நேட்டோவில் அந்த மீட்டிங் வந்து அதில் வந்து பர்சன்ஸ் தான் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து அது மாதிரி பண்ணால் மேபி நேட்டோ வீக் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சார்க் மீட்டிங் வந்து நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம், அது மாதிரி பாகிஸ்தான் தான் அட்டாக் பண்ணாங்களே, அப்போ வந்து அட்டாக் பண்ணுறதில்ல. ஸோ சார்க்குன்ற ஒரு ஆர்கனைசேஷனே இப்போ வந்து இன்வேலிடாக இருக்கிற மாதிரி ஆயிரும். மேபி அதுவும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில். நேட்டோ குளோபல் இம்பேக்ட் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பார்க்கலாம். குளோபல் இம்பேக்ட் இஃப் யூஎஸ் எக்ஸிஸ்ட் நேட்டோ என்ன ஆகுன்னு பார்க்கலாமா. இது வந்து என்னென்னா ஆல் குளோபல் செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வரும். இது வந்து இது என்ன ஆகும், பர்மனெண்ட்டாக ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்குமா இல்லையா அது மாதிரி. தென் சிவியர்லி வீக்கன் தி வெஸ்டர்ன் கோலிஷன். ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாமே யூரோப்பியன் அது மாதிரி யூஎஸ் கனடான்ற ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதுக்கே ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்து ஸ்ட்ரென்தன் அதர் குளோபல் பவர், ஸ்பெஷலி ரஷ்யா அண்டு சைனா. இப்போ வந்து அந்த நேட்டோன்றது வீக் ஆச்சா மேஜர் பவர் நம்ம கிட்ட இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ரஷ்யா சைனாவோட டாமினன்ஸ் இன்னும் அதிகமாகிரும் சொல்லியிருக்காங்க. தென் ட்ரம்ப் லைக்லி டு அவாய்ட் திஸ் யூஎஸ் அண்ட் அலைஸ் வில் ஒர்க் டு ஃபைண்ட் ஏ மிடில் பாத் பிஃபோர் த டெரரிஸ்டிக் ஆக்ஷன் அது சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் இதை கேட்கறது வாய்ப்பு இருக்குன்னா நேட்டோ ஆர்டிகல் 5 ஷேப், ஆர்டிகல் 13 கலெக்டிவ் செக்யூரிட்டி 2025 ஆக் சமிட், யூஎஸ் ஈரான் வார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ட்ரம்ப் செகண்ட் டர்ம், யூஎஸ் ஃபாரின் பாலிசி, தென் யூரோப்பியன் டிஃபென்ஸ் எல்லாமே கேட்கறது வாய்ப்பு இருக்கு. தென் இந்த டாபிக்ல என்ன பேசுகிறோம் பார்க்கலாமா. கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: ஆஸ்ட்ரியா, பல்கேரியா, கொட்டோரியா, செர்பியா, ஸ்வீடன், நார்த் மேக்டனோ. ஹவு மெனி ஆஃப் த அபவ் மெம்பர்ஸ் ஆஃப் நேட்டோ? ஒன்லி 3, ஒன்லி 4, ஒன்லி 5, ஒன்லி 6. ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் 2020 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒன்லி 4 கண்ட்ரிஸ். ஆஸ்ட்ரியா வந்து மெம்பர் இல்லை, தென் செர்பியாவும் மெம்பர் இல்லை. அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் மெம்பர்ஸாக தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கலாம். அமராவதி பில் அண்டு ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரெண்டு நியூஸில் வந்துச்சுல, அது என்னென்னு பார்க்கலாம். ரீசெண்டாக ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, அது என்னன்னா ஆந்திர பிரதேஷ் ரெகக்னேஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா. இது என்னென்னா அமராவதியை வந்து ஒரு சோல் கேபிட்டலாக வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு மாற்றணும். அதுக்காக இது வந்து என்ன ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் செக்ஷன் 5ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஜூன் 2, 2024 ஸ்டேட் கேபிட்டலாக இருக்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலான்றாங்க. ஏன் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா 2014 ஆக்டில் வந்து என்னென்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டுப்பாங்க. ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. அப்போ வந்து இது பண்ணோடனே ஹைதராபாத் வந்து 2 ஸ்டேட்டை வந்து கேபிட்டலாக வந்து ஃபாலோ பண்ணலாம் 2024 வரைக்கும் பண்ணாங்க. தென் அப்புறம் வந்து ஹைதராபாத்ன்றது தெலுங்கானாக்கு மட்டுமே போயிடுமா. ஸோ வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து கேபிட்டல் இருக்காது. ஸோ வந்து புதுசாக வந்தவங்க என்னென்னா 3 வந்து ஸ்டேட் கேபிட்டல் வந்து வைக்கலாம் அது மாதிரி பண்ணாங்க. ஓகேங்களா. ஜுடிஷியரிக்கு ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒன்று அது மாதிரி பண்ணலாம்னாங்க. ஆனால் அவங்களுடைய டென்யூர் வந்து முடிஞ்சு போச்சு. நியூவாக ஃபார்ம் பண்ண நாயுடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு கேபிட்டல் போதும், ஸோ வந்து டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த கதை. ஓகே. இது வந்து இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து போயிருக்கு. யூனியன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லா ரெண்டு போத் ஹவுஸ்லாம் பாஸ் பண்ணால் அமராவதி வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன் சிங்கிள் ஸ்டேட் கேபிட்டல்னு மாற்றிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆந்திர பிரதேஷ் செக்ஷன் 5 அமராவதி, தென் கிரீன்ஃபீல்ட் கேபிட்டல், ஃபெடரலிசம், இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் நாட் ஹேவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் were on the Constitution 7th Amendment Act 1956 provided it. 1995 கேட்ட கொஸ்டின். மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, மத்திய பிரதேஷ். கரெக்ட் ஆன்சர் என்ன? மத்திய பிரதேஷ். மீது எல்லாத்துலேயும் வந்து டூயல் ஹவுசஸ் இருக்கும். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா. இது வந்து ஆர்டிகல் 169க்கு ரெலவெண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட்,
இஸ்ரோ மிஷன் மித்ரா லடாக் ஓகேங்களா. மிஷன் மித்ரானா என்னென்னா மேப்பிங் ஆஃப் இன்ட்ராப்பரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் அசஸ்மெண்ட். இது வந்து என்னென்னா இஸ்ரோ லான்ச்டு மிஷன் ஆன் லடாக் டு ஸ்டடி ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் டைனமிக்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ். இது வந்து 3500 மீட்டர் ஹைட்டில் வந்து லடாக்ல லேயில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஏன் வந்து இந்த இடத்த வந்து லடாக் சூஸ் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஹைப்போக்சியா அதாவது லோ ஆக்சிஜன் இருக்கும், லோ டெம்பரேச்சர் அண்ட் ஐசோலேஷன் இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். Studies team interoperability between crew and ground control, decision making under the environmental stress. சிம்பிளாக சொன்னால் வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து ககன்யான் மிஷன் வந்து என்னது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்ப போகிறாங்களா, அது வந்து எது மாதிரினா அது மாதிரி லடாக்ல இருக்க கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் பேஸில் இருக்கும். ஸோ டெமோ வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்காக கண்டக்ட் பண்ணது தான் மிஷன் மித்ரா. அவ்வளோதான். எக்ஸாம் எதாவது கேட்கறது வாய்ப்பு இருக்குன்னா இஸ்ரோ மிஷன் மித்ரா ககன்யான் அனலாக் மிஷன் ஹைப்போக்சியா இன்டராபிலிட்டி லடாக்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்ம பேசிய கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபர்ஸ் டு இந்தியா சேட்டலைட் வெஹிக்கல்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2018 கேட்ட கொஸ்டின். PSLV launched satellite used for earth resources monitoring, whereas GSLV are designed mainly to launch communication satellites. Second, satellites launched by PSLV appear to be remain permanently fixed in the same position in the sky as viewed from a particular location on Earth. Third, GSLV Mk3 is 4-stage launch vehicle with the first and third stages used for solid rocket rocket. Second and fourth stages used for liquid rocket engines. Which of the statements given above is are correct? A 1 only, B 2 3, C 1 and 2, D 3 only. Correct answer என்ன ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த டாபிக் என்னென்னா FCR பில் ஓகேங்களா. டிசைன் அத்தாரிட்டி வந்து கேன் சீஸ் NGO அசட்ஸ் அது மாதிரி கொடுத்துங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 5 to 1 years ஓகேங்களா. தென் செகண்ட் டாபிக் என்னன்னா நேட்டோ வந்து 32 நேஷன்ஸ் இருக்கும், யூஎஸ் வந்து 62% வருவாங்க. ஆர்டிகல் 5ன்றது கரெக்டு செக்யூரிட்டி லெவன்ட் ஆனது. சப்போஸ் ஒரு மெம்பர் வெளியே போடணும்னா 1 years வந்து நோட்டீஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கணும். ஆனால் வந்து 2 ஹவுசஸும் அங்கேயும் பாஸ் பண்ணி இது பண்ணும் ஓகேங்களா. தென் அமராவதி பில் அது வந்து செக்ஷன் 5 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ரெகுலேஷன் ஆக்ட் 2014. அது வந்து ஏன்னா அமராவதி வந்து சோல் அண்ட் பர்மனன்ட் ஆந்திர பிரதேஷ் கேப்லாம் மாற்றுன்றது. லாஸ்ட் வந்து என்னென்னா இஸ்ரோ வந்து மிஷன் மித்ரா கண்டக்ட் பண்ணிப்பாங்க. லடாக்ல 3500 வந்து மீட்டரில் இருக்கும். அது வந்து என்ன ஹைப்போக்சியா ககன்யான் மிஷனுக்கு வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பேருக்காக கொண்டு வந்த பிளான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல்லான கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். எனி செஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ் பண்ணாலும் ஆல்வேஸ் வெல்கம் தான் ஓகேங்களா. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிடிஎஃப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை லிங்க் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து உங்களுக்கான பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.